அனைவருக்கும் வணக்கம். நமது பிரதமர் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று உரையாற்றுவதும் ஒப்பந்தங்கள் போடுவதும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி எதை நான் பார்க்குறேன்னா, இலங்கைக்கு சென்று அவர் உரையாற்றியதும் ஒப்பந்தம் போடுவதும் சிறப்பான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அந்த நாட்டினுடைய இராணுவ அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் பேசும்போது வணக்கம் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்பொழுதும் போல ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு சொல்லாக நான் பார்த்தேன். தமிழர்கள் அதிகமாக இருக்கின்ற இலங்கையில் அவர் அந்த சொல்லை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் அவர் பேசினாலும் கூட ஒரு 4 பாயிண்ட்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. புரிந்துணர்வு அந்த ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் மயமாக்குவதை அவங்க வலியுறுத்தியிருப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அவருக்கு சிறப்பான ஒரு விருதான அந்த நாட்டினுடைய உயரிய விருதான மித்ரா உபுஷா அப்படிங்கிற விருதை நமது பிரதமருக்கு கொடுத்திருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். எதற்காக இந்த விருது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றால், இரு நாடுகளின் நட்புணர்வை வலுப்படுத்தியதற்காக நமது பிரதமருக்கு அந்த விருது மித்ரா விபுஷா விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர்களுடைய மீனவர்களுடைய தொல்லைகளுக்கு ஏதாவது அவரை பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தேன். நிச்சயமாக நல்ல ஒரு செய்தியாக அவர் பேசியிருக்கிறார். மனிதாபிமான அடிப்படையில் இந்திய மீனவர்களுடைய படகுகளை விடுவிக்கணும், அவர்களையும் நீங்கள் விடுவிக்கணும். அதாவது இந்திய மீனவர்களாம் தமிழர்களும் சேர்த்து தானே, தமிழர்களுக்கு தான் மிகவும் அது பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கும். தமிழக மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்கணும், அவர்கள் பயன்படுத்திய அந்த படகுகளையும் விடுவிக்கணும் என்று சொல்லியிருப்பது தான் நான் சிறப்பான ஒரு செய்தியாக பார்க்கிறேன். எனவே தமிழக மீனவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.